இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. கிறிஸ்டியானிட்டியில் உள்ள ஒரு பேஸ் வசனம்னு சொல்லலாம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். யார் சொன்னான்னா இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வாக்கு. அப்போ இதில் நான் ஏன் பேஸ் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டின்னு சொல்கிறது காரணம், இயேசு கிறிஸ்து வாயால் அவரை சாட்சி கொடுத்த ஒரு வசனம் உண்டுன்னா இதுதான். அவர் யார்கிட்டையும் அவரை சாட்சி கொடுக்குறதா இல்லை. அவரே கிறிஸ்டியானிட்டியை குறித்து இன்னும் சொல்ல போனால் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோவர்ஸ் அல்ட்டா அவர் வந்ததின் நோக்கத்தை குறித்து சொன்ன ஒரு வசனம் தான், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். இது கிறிஸ்டியானிட்டிக்கு பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறது. அது ரொம்ப முக்கியம். ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறது. நிறைய பேர் இதில் ஒரு கான்ட்ரடிக்ஷனான சில காரியங்கள் பேசிக்கிட்டு இருக்கலாம். நான் ஓப்பனாக ஒன்று சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதனால, கிறிஸ்டியன் லைஃபுக்குள்ளாடி என்ட்ராகிறதுனால, கிரைஸ்டுக்கு ஃபாலோவர்ஸாக ஒருவர் ஆகிறாங்கன்னா, யாராக இருந்தாலும் வெளி மதத்தாராக இருக்கட்டும், உள்ள நம்ம கிறிஸ்டியானிட்டிக்கு உள்ளே இருக்க ஆளுகளாக இருக்கட்டும், எந்த சபை மார்க்கமாக இருக்கட்டும், அது ஆர்சி பெந்தேகோஸ்தே சிஎஸ்தே எதை வேணாலும் இருக்கட்டும், வியாதி உள்ளவங்க வியாதி இல்லாதவங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க ஆசீர்வதிக்கப்படாதவங்க, பணக்காரன் ஏழை, படித்தவன் படிக்காதவன், யாராக இருந்தாலும் கிரைஸ்டை ஃபாலோ பண்ணுறதுனா ஒரே ஒரு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ஜீவனை கொடுக்கறது கிரைஸ்ட் மட்டும்தான். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவங்களுக்கு ஜீவனை கொடுக்குறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து வந்ததும் நோக்கமும் ஜீவனை கொடுப்பதற்காக. இந்த உலகத்தில் அவர் மரித்ததுக்கு நோக்கமும் ஜீவனை கொடுப்பதற்காக. சிம்பிளாக சொல்ல போனால் கிறிஸ்டியன்ஸாக இருக்கணும், கிறிஸ்டியன்ஸாக மாறுறாங்க, கிரைஸ்டுக்கு உள்ளாடி வர்றோம். எங்களுக்கு என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு லாபம் தான், உங்களுக்கு நித்திய ஜீவன் கண்டிப்பாக உண்டு. இப்போ நித்திய ஜீவன் வேணும்னு உள்ளவங்க, எனக்கு ஒரு எட்டர்னல் லைஃப், என்னுடைய வாழ்க்கை தேவனோடு ஒரு வாழ்க்கை வேணும், நான் மரித்த பிறகு நான் எங்கே போவேன், நிறைய பேர் பயம் இருக்குது, மரித்த பிறகு நான் எங்கே போவேன். ஓப்பனாக சொல்ல முடியும், மரித்த பிறகு பரலோகத்துக்குள்ளாடி அல்ல தேவனோடு ஒரு வாழ்க்கை வேணும்னு சொல்கிறவங்க கிரைஸ்டை சொந்த இரட்சகராக ஏற்றெடுத்து பாவத்தில் இருந்து வெளியே ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கணும். இது இல்லைன்னா நமக்கு கிறிஸ்டியன்ஸாக இருந்துட்டு பிரயோஜனம் கிடையாது. இந்த உலகத்தில் ஜீவிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவ ஃபாலோவர்ஸாக வைத்திருக்க வேண்டிய தேவையும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவ வசனத்தின்படி ஜீவிக்கணும்னு தேவை கிடையாது. இந்த உலகத்தில் யார் வேணாலும் ஜீவிக்கலாம், எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம், அதுக்கு ஒரு தடை கிடையாது. அந்தந்த நாட்டுக்கு ஒரு கண்டிஷன் வச்சிருக்கானே ஒழிய மனுஷன் எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம். அவன் எப்படி வேணாலும் காசு பார்க்கலாம், பணக்காரனை கூட ஜீவிக்கலாம், ஏழையாக ஜீவிக்கலாம், எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம். அதுக்கு ஒரு மதம் தேவையில்லை, ஒரு தேவன் தேவையில்லை, ஒரு கடவுள் தேவையில்லை இந்த உலகத்தில் ஜீவிக்கிறதுக்கு. ஆனால் நித்திய வாழ்க்கைக்கு போகணுன்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது, இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அது வேற ஒரு ஸ்பிரிச்சுவல் மார்க்கத்திலையும் அது கிடையாது, வேற ஒரு மதத்திலையும் அது கிடையாது. இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் நம்ம ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நித்தியத்துக்கு போக முடியும். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்றதுனால என்ன, ஏன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும், அது ரொம்ப ஒரு முக்கியமான கருத்து இல்லையா? நித்தியத்துக்கு போகணும், நித்தியத்துக்கு போகிறதுக்கு ஏன் அவரை ஏற்றுக்கொள்ளணும், அதான் ரொம்ப முக்கியம். அது அவர் ஆழமாக சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் எந்த இதுலையும் எடுத்து பார்க்கலாம், தேவன்னு சொல்கிறப்படுகிறவர்கள், கடவுள்னு சொல்கிறப்பட அநேக பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. நிறைய பேரை கடவுளாக்கி வச்சிருக்கிறாங்க, நிறைய பேரை கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் மனுஷன் மாதிரியும் கடவுள்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிற காலகட்டத்தில் இந்த உலகம் போயிட்டு இருக்கு. ஆனால் ஒரு சக மனுஷனுக்கு வேண்டி மனுஷ ரூபம் எடுத்து தேவனா இங்கே சகல பாடுகளையும் பட்டு மனுஷனோடு பேசி அவனுக்கு தேவைகளை சந்தித்து இன்னுமாக அவன் அங்கே வரணும்னு சொல்றது, அவரோட இருக்கணும்னு சொல்றதுக்கு அவருக்கு பரிசுத்த இரத்தத்தை கொடுத்து, அந்த இரத்தத்தின் மூலியமாக எனக்கு ஒரு பாவ மன்னிப்பை கொடுத்து திருப்பி உயிரோட எழும்பி பரலோகத்தில் வீட்டிலிருந்து எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இப்படி ஒரு தேவனை ஒரு இதுலையும் பார்க்க முடியாது. நிறைய தேவனை கும்பிட முடியும், ஆனால் அந்த தேவன் நம்மளோட வாசம் செய்த தேவனா, இதே மாம்ச சதையோடு இருந்த ஒரு
மனுஷனா அவதரித்து வந்தார் அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஒரு தேவனை நம்ம பார்க்க முடியாது. நமக்கு வந்து ஜீவனை கொடுத்த ஒரு ஆளையும் பார்க்கவே முடியாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவ மெய்யான தேவன் என்று சொல்லுகிறோம். இன்னும் சொல்ல போனால் இனி அடுத்த ஸ்டெப்பு, அந்த மெய்யான தேவன் உள்ளாடி அவரோட வாசம் செய்யணும்னா என்ன பண்ணணும்? அதான் அழகா சொல்றாரு, நானே வழியும் சத்தியனும் ஜீவனுமா இருக்கு. நான் மட்டும்தான் வழி, நான் மட்டும்தான் சத்தியம், நான் மட்டும்தான் ஜீவனா இருக்கிறேன்னு சொல்றாரு. 3 காரியத்தையும் அவர் தான் எடுத்துக்கொண்டு வச்சுட்டார். வேற யாருக்குமே அதை கொடுக்க முடியாது. அப்போ நான் கிறிஸ்டியனுக்கு உள்ளாடி வர்றேன், கிறிஸ்டியன் லைஃபுக்கு உள்ளாடி வாரீங்க, நீங்கள் சுவிசேஷம் கேட்டு இயேசு கிறிஸ்து அறிந்து உள்ளாடி வாரீங்க, எனக்கு எல்லா பிரச்சனையும் மாறும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா எல்லாருக்கும் சாகர வேற பிரச்சனை உண்டு. ஆனால் ஒன்று, இயேசு கிறிஸ்து அறிந்து வந்தவங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை மாறி கிடைக்கும். உடனே மாறுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மாறாது. ஆனால் ஒன்று ஆழமாக சொல்ல முடியும், நித்திய ஜீவனுக்குள்ளாடி நமக்கு ஒரு வாழ்க்கையை அவர் கொடுப்பார். எனக்கு இன்னொரு வாழ்க்கை, நரகத்துக்கு போக முடியாமல் பரலோகத்தில் இருக்கும்படியாக தேவன் எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். அது மட்டும் ஆழமாக சொல்ல முடியும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கட்டு, கிறிஸ்துக்குள்ளாடி வாங்க, அந்த பிரச்சனையை அவரை மாற்றி கொடுப்பாரு. எதற்கு மாற்றி கொடுக்குறாருன்னா, ஒரு கடன் பிரச்சனையை மாற்றி கொடுக்குறாரா, ஒரு வியாதியை மாற்றி கொடுக்குறாரா, நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றுறாரா, இல்லை நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரா, ஏழையா இருக்கிறவங்கள பணக்காரன் ஆக்குறாரா, என்ன நல்லா படிக்க நல்ல உயர்ந்த இடத்துல உங்களை கொண்டு வாராரா, இதுக்கெல்லாம் எதுக்கு அவர் செய்கிறாருன்னா, அவருக்கு கூட நீங்க நித்தியத்துல இருக்கணும். அதுக்கு வேண்டி அவர் யாது எண்டு வர வேணாலும் போவார், உங்களை எப்படி வேணாலும் உயர்த்துவார். எக்ஸாம்பிள், உங்களை உயர்த்தியும் அவர் பரலோகத்துக்கு கொண்டு போகாரு, உங்களை தாழ்த்தியும் அவர் பரலோகத்துக்கு கொண்டு போவார். உயர்ந்திருக்கிறவங்களை மேட்டிமன சிந்தனை உள்ள தாழ்த்தி அவர் பரலோகத்துக்கு கொண்டு போவாரு. ஒண்ணுமே இல்லை, எனக்கு வழி இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல கொடுத்தும் அவர் பரலோகத்துக்கு கொண்டு போவார். அதனாலதான் அவர் ஆழமா சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனும். இனி இந்த 3 கான்செப்டை மட்டும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். நானே வழின்னு சொல்ற நேரம், இந்த உலகத்துல பல வழிகள் இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நான் மட்டும்தான் வழின்னு சொல்றாரு. பல வழிகள் இருக்கு. இப்போ எனக்கு ஒரு வழி இருக்கலாம், இந்த உலகத்துல கவர்மெண்ட்டுக்கு ஒரு வழி இருக்கலாம், ஒரு பாதை இருக்கலாம், இன்னும் நம்ம பப்பாய்க்கு ஒரு பாதை இருக்கலாம். ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு பாதை இருக்கு. அந்த பாதையில யார் வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம். ஆனா ஜீவனுக்குள்ள பாதைன்னு சொல்றது அவரு மட்டும்தான். ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும்னா அவருக்கு உள்ளதான் போக முடியும். அவர் என்ன சொல்ற, நான் தான் வழின்னு சொல்றாரு. நான் தான் வழின்னா என் மூலியமா தான் போக முடியும் சொல்றாரு. என்ன பார்த்து வா, நான் தான் வழி, நான் தான் உன்னை வழி காட்டுவேன். என்ன அறியாம உனக்கு ஜீவனுக்குள்ள என்றாக முடியாது. பல வழிகள் உலகத்துல இருக்கலாம், நிறைய பேர் வந்து பல போதனைகள் சொல்லலாம். இப்படி இருந்தா பரலோகத்துக்கு போலாம், அப்படி இருந்தா பரலோகத்துக்கு போலாம், இப்படி செய்யுங்க அப்படி செய்யணும். இயேசு கிறிஸ்து தான் வழி. அவரை முதல்ல ஏற்றெடுத்தா மட்டுமே ஒருவனுக்கு பரலோகத்துக்கு போக முடியும், தேவனை அறிந்து கொள்ள முடியும், தேவனை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து நானே வழி, நான் மட்டும்தான் வழி. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நானே ஐ ஆம் த வே, ஐ ஆம் வேன் இல்லை, ஐ ஆம் த வே, நான் மட்டும்தான் வழியா இருக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் திங். அந்த வழி, அந்த வழியை நம்ம வழி இருந்தால் தான் டெஸ்டினேஷன் அடைய முடியும். இல்லை, நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னா வழி தெரிஞ்சிருக்கணும். அந்த வழி இயேசு கிறிஸ்துன்னு சொல்றாரு. அவரை ஏற்றெடுத்தாதான் வழியை நம்ம கண்ணுக்கு தெரியும். முதலாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றெடுக்கணும், ரட்சிக்கப்பட்டாதான் வழியை நமக்கு காமிச்சு கொடுப்பாராம். 2வது அவரே சொல்ற, நானே வழியும் சத்தியமா இருக்கிறேன். நீ வழியில வந்துட்டல்ல, நெக்ஸ்ட் உனக்கு ஒரு சத்தியம் இருக்கு. இந்த வழியில நடக்கணும்னா நீ சத்தியத்தின்படிதான் நடக்கணும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றெடுத்தவர்கள் நித்திய ஜீவனுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் ஒரு வழி காட்டி தருவார் தெரியுமா? அந்த வழி என்ன வழின்னா சத்தியத்தின் வழி. சத்தியத்தின் வழின்னா வசனத்தின் வழி, பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற வேர்ட்ஸின் வழி, ஜீவனின் வழி. அந்த வழி என்னன்னா வசனம். வசனத்தின் படியாக ஒருவன் வாழ்க்கையை கொண்டு போனாதான் அவனுக்கு ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியும். உலக வழியில யாருன்னா ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியாது, நேர நரகத்துக்கு தான் போக முடியும். ஏன்னா உலக வழிகள் எப்போதுமே நம்மளை குருட்டாட்டம் ஆட விட்டுரும். ஆசீர்வாதம் கொடுக்கும், ஆசீர்வாதத்தை மாத்திரும், பணத்தை கொடுக்கும், பணத்தை மாத்திரும், பெருமையை கொடுத்துரும், அடுத்த ஒரு ஆளை எகத்தாளமா பேச தொடங்கிடுவோம், தேவையில்லாத வார்த்தைகள் வரும். அந்த வழி நம்மளை நித்தியத்துக்கு கொண்டு போகவே செய்யாது, உலகத்தின் வழி. அப்படி இப்போ உலக வழி நித்தியத்துக்கு கொண்டு போகணும்னா இயேசு கிறிஸ்து தேவையே கிடையாது, கடவுள் தேவையே கிடையாது. மனுஷனுக்கு தோன்றுகிற வழி எல்லாமே மரணத்துக்கு ஏதுவான வழின்னு வசனம் சொல்லுது. ஏன்னா மனுஷனுக்குள்ள வழியில என்னைக்கு ஒரு நாள் என்ன ஆகும், மரணம் உண்டு.
அந்த மரணம் அவனை எங்கே கொண்டு போய் நரகத்தில் தான் கொண்டு விடும். அப்போ தேவன் அழகா இயேசு கிறிஸ்து சொல்வார், நானே வழி. நான் கொடுக்குற வழியில் என்ன இருக்கும்? சத்தியம் இருக்கும். சத்தியம் என்ன? வசனமே சத்தியம், அவருடைய வார்த்தையே சத்தியம். அதுவும் வசனம் தான் சொல்லுது, என்னுடைய வார்த்தையே சத்தியமாக இருக்கிறது. அப்போ இந்த வழியில் போகிறவங்க சத்தியத்தின் படி நடக்கணும். இந்த சத்தியம் எனக்கு புலப்படணும்னா, சத்தியம் எனக்கு தெரியணும்னா, நான் முதலாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றெடுக்கணும். இந்த வழியை நான் ஏற்றெடுத்தாதான் இந்த வழி என்னை எங்கே கொண்டு போகும்? சத்தியத்தின் பாதையிலேயே நடத்தணும். சத்தியத்தின் பாதையை நடத்தி நெக்ஸ்ட் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கு. இந்த வழி என்ன எங்க கொண்டு போய் சேர்க்கும்னா ஜீவனுக்குள்ளாடி பிரவேசிக்கும். இந்த ஜீவனுக்குள்ளாடி பிரவேசிக்கிறதுன்னு சொல்றது என்னன்னா, அழிவில்லாதவர் இயேசு கிறிஸ்து. அவரை போல ஒரு அழிவில்லாத ஒருவராக என்னை மாற்றும்படியாக தான் அவர் என்ன சொல்றாரு, நீ என்னை ஏற்றெடுக்கணும், என்னுடைய வழிகளில் நடக்கணும், என்ன போல நீயும் ஜீவன் உள்ளவனாக கோடான கோடி வருஷம் இருப்ப. ஜீவன உள்ளவங்களுக்கு மரணம் கிடையாது. ஜீவனை ஏற்றெடுக்காதவங்க, ஜீவன் கிடைக்காதவங்களுக்கு மரணம். அது எங்க? பாதாளத்துல வேதனை, கஷ்டம், துக்கம். ஆனா நித்தியத்துக்குள்ள போறவங்களுக்கு சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி. அதான் இதுக்கு என்ன, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். வழியும் அவர் தான். அந்த வழியில் அவர் எப்படி நடத்துவாராம்? சத்தியத்தின்படி நடத்துவாராம், வசனத்தின்படி. வசனத்தோட பைபிளில் இருக்கிற வசனத்தின்படி நடத்துவார். அப்படி நடக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். அந்த ஜீவனுக்கு அழிவு இல்லை. நித்திய ஜீவன் யாருக்கு ஒப்புமையாக இருக்கும்? இயேசு கிறிஸ்து எப்படி அழியாமல் இருக்கிறாரோ, வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ, தேவனோடு இருக்கிறாரோ, அதே போல நமக்கும் அழிவு இருக்காது. இந்த ஒரு ரகசியம்தான் கிறிஸ்டியனுக்கு தேவையான ஒரு காரியம். நமக்கு அழிவில்லாத ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்டியானிட்டி கொடுக்கும். அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு தேவை என்னன்னா, இயேசு கிறிஸ்து, அவருடைய வசனம், அவருடைய பாதை. இயேசு கிறிஸ்து ஏற்றெடுத்தா அவருடைய வழியை ஏற்றெடுக்கிறோன்னு அர்த்தம். அவருடைய வழி என்னை எப்படி நடத்துமா? சத்தியத்தின் படி நடத்துமா? அந்த சத்தியத்தின் நடத்துகிற ஒரு வழி என்ன எங்கே கொண்டு போய் சேர்க்கும்? ஆட்டோமேட்டிக்காக நித்தியத்தை கொண்டு சேர்க்கும். தேவன் மூலியமாக அவங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.